நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்காது, எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் அந்த இன்ட்ரோல் பிளாக்கு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் அந்த கதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணலை, தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு விஷயத்த பண்ணலை. அப்போ நமக்கே அந்த டவுட் வந்துடும், ஐயோ இப்படி பண்ண போகிறாங்களே, ஒருவேளை அப்படி நடந்துட்டா அப்படின்னு அந்த டவுட் வந்தது. அது மாதிரி ஒரு சீன் வந்தது. ஆனால் அந்த சீனில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தது. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. அது டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரும்போது, டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் ஒரு சின்ன காமெடிக்கு வந்து நான் பயங்கரமாக ஒன்று சிரித்தேன். கிட்டத்தட்ட வந்து அது ரொம்ப சட்டிலாக, அதாவது என்னென்னா நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதாவது யார் என்ன நான் அந்த அது என்ன காமெடிக்கு ஈக்குவலுங்கிறத நான் சொல்லிடுறேன். அவர் வந்து இந்த டைப்ரைட்டர் அடிப்பாங்க இந்த பம்மல் கே சம்பந்தத்தில், இப்படி அடிச்சுட்டே இருப்பார். இப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கமலும் சிம்ரனும் பேசிகிட்டு இருக்கும்போது பம்மல் சம்பந்தம் தான் சொல்லுவாங்க. அப்படின்னோடனே பம்மல் சம்பந்தம் அப்புறம் அப்படின்னா, யோ நான் என்ன சொல்கிறேன், நீ அதை அடிக்க, யோ நான் எது காதில் ஒன்றாலும் அடிப்பேன் அப்படின்வாங்க. அதாவது அவர் வேலையே அவர் பார்த்துருவார், அங்கே என்ன நடக்குதுலாம் பிரச்சனையே கிடையாது. அதுக்கு ஈக்குவலாக ஒரு காமெடியை, ஒரு சட்டிலான ஒரு காமெடியை இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது.